நீடாமங்கலம் பேரூராட்சி தலைவரால் பணி நீக்கம் செய்யப்பட்டு வறுமையில் வாடும் கைம்பெண் தனது 10 வயது மகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் முறைகேடுகளுக்கு உடன்படாததால் தன்னை பணி நீக்கம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ள அந்த பெண்மணி இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டராக 21 ஆண்டு காலம் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தவர் சாந்தி. கணவரை இழந்த அவர் 10 வயதான தனது மகளுடன் நீடாமங்கலத்தில் வசித்து வருகிறார். வறுமை நிலையில் இருந்தாலும் கடந்த 20 ஆண்டு காலமாக நேர்மையாக அரசின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்றி வந்த சாந்தி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். இந்நிலையில் நீடாமங்கலம் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த ராமராஜ் என்பவரும் துணைத் தலைவராக ஆனந்தமேரி என்பவரும் இருந்து வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ராபர்ட் பிரைஸ் என்பவரது மனைவியான ஆனந்தமேரி பெயரளவிற்கு மட்டுமே துணைத் தலைவராக இருந்து வருவதாகவும் அனைத்து அலுவல்களிலும் அவரது கணவரின் தலையீடு அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பேரூராட்சி தலைவரும் துணைத் தலைவரின் கணவரும் கூட்டு சேர்ந்து அரசு தரிசு நிலங்களை அபகரிப்பது, வீடு மற்றும் கடைகளுக்கு வரி விதிப்பில் முறைகேடு செய்வது, அரசு ஊழியர்களை மிரட்டி தங்களுக்கு சாதகமாக செயல்பட வைத்து கையெழுத்து வாங்குவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையில்தான் நேர்மையாக இருந்த ஊழியர் சாந்தியை இருவரும் அவர்களது அறைக்கு அழைத்து மிரட்டியுள்ளனர். அப்போது நாங்கள் சொல்வதை கேட்க மாட்டியா என ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி காலணியால் தாக்க முற்பட்டதாக பாதிக்கப்பட்ட சாந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தினக்கூலியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாமே என்னைய மாதிரி உள்ளவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில 2023 டாக்ஸ் எலெக்ஷன் அப்ப ராபர்ட் பிரைஸ் என்ற வைஸ் பிரசிடன்ட் கணவர் குறைச்சி போட சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. தலைவர் அப்பா RR ராஜசேகர், நகர செயலாளர் எல்லாருமே இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க. என்னால செய்ய கரெக்டா இருக்கிற பட்சத்துக்கு நான் செய்வேன், மற்றதை என்னால செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தா அவங்க அராஜகம் பண்றாங்க, அவங்க சொல்றதான் செய்யணும். தலைவர் பதவியில ராமராஜ் அண்ணன் தலைவரா இருந்தாலும் நகர செயலாளருடைய செயல்பாட்டு கட்டுப்பாட்டுல தான் பேரூராட்சி இயங்கிட்டு வருது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ராபர்ட் பிரைஸ் என்றவர் அராஜகம் பண்ணதுனால என்ன ஆபீஸ்லயே செருப்பு கட்டி அடிக்க வந்தாரு. நான் அவர் சொன்ன வேலையை செய்யலன்னு சொல்றேன். இதுகுறித்து நீடாமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் காவல் நிலையத்தில் சாந்தி புகார் அளிக்க அதன் பின்னர் துணைத் தலைவரின் கணவர் ராபர்ட் பிரைஸ் சாந்தியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இதனிடையே கடந்த மார்ச் மாதம் சாந்தியை நீடாமங்கலம் பேரூராட்சி தலைவர் ராமராஜ் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்கு பழிக்கு பழியாகவே தன்னை பணி நீக்கம் செய்துள்ளதாக சாந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. என்னை பழி வாங்கி இருக்காங்க. நகரச்சாலையில திரும்ப போய் பார்க்க சொல்றாங்க. அவரை போய் பார்த்தாக்கா நீ இந்த ஊர்ல இருக்காத, வேற எங்கேயாவது வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன தவறு செஞ்சேன், நான் தப்பு செஞ்சேன்னா என்னை கூப்பிட்டு என்ன நீ தப்பு பண்ணியான்னு என்னை கேட்காம என்னை எதுக்காக வேலையை விட்டு எடுத்தாங்க. நான் ஒரு கணவரை எழுந்துட்டு என் குழந்தையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற மனநிலைமை, அந்த வேலையை மட்டும்தான் என்னுடைய வாழ்வாதாரமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வேலையை பறிக்க காரணம் என்ன? நான் தினக்கூலி அடிப்படை வேலை பார்த்தாலும் என் வேலையை நான் செவ்வனே தானே செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல திறம்பட செய்யற பொண்ணு நான். அப்படி இருந்து என்னை பழி வாங்கியிருக்காங்க. எனக்கு திரும்ப வேலை வேணும். ஆட்சி தலைவரை பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கவும் திரும்பவும் நான் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணிக்கோங்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நின்னேன். காவல்துறையை புடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு நீதி வேணும். நான் திரும்பவும் வேலைக்கு போகணும். இது குறித்து கடந்த ஏப்ரல் மாதம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் வருமாறு கோரி சாந்தியை அனுப்பி வைத்துள்ளனர். திமுகவினரால் வேலையை இழந்த சாந்தி சம்பந்தப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான TRB ராஜாவை நேரில் சந்தித்தும் முறையிட்டுள்ளார். கடந்த 4 மாத காலமாக வருமானத்தை இழந்து தனது 10 வயது பெண் குழந்தையுடன் பரிதவித்து வரும் சாந்தி இனி குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என முடிவெடுத்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மகளுடன் வந்த சாந்தி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்ற முற்பட்ட போது அங்கிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர்.
இதனிடையே சாந்தியின் மகள் சாய் பிரியா தனது தாயின் நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உருக்கமாக பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. வணக்கம் சிஎம் தாத்தா, என் பேர் தான் சாய் பிரியா. எங்கள் அம்மா பேரூராட்சியில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடுதிப்புன்னு வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க. அது என்ன காரணம்னு சொல்லாமல், என்ன தப்பு பண்ணான்னு சொல்லாமல் சும்மா வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க. 4th to 5th போகிறேன். இப்போ எனக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸு, எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், எல்லாமே வேணும் எனக்கு படிக்க. அதனால் எங்கள் அம்மா திரும்பியும் வேலைக்கு சேருங்க. 20 வருஷமாக எங்கள் அம்மா வேலை பார்த்துருக்காங்க. நைட்டு 10 மணி 9 மணிக்கு மட்டும்தான் வருவாங்க. எங்கள் அம்மாவை பார்க்க அப்படியே பாவமாக இருக்கும். இப்போ ஒன்றுமே சொல்லாமல் நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் சிஎம் தாத்தா. அரசு ஊழியர்களை மிரட்டுவது, பணியிட மாற்றம் செய்வது, பணி நீக்கம் செய்வது போன்ற சம்பவங்கள் திமுகவினரால் தொடர்ந்து அரங்கேறி வருவது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது.